हरे श्री गुरु पवन पुरपते पाहि मां पाहि दशकं 94 तत्त्वज्ञान उत्पत्तिः शुद्धा निष्कामधर्मैः प्रवरगुरुगिरा तत्त्वस्वरूपं परं ते शुद्धं देहेन्द्रियादि व्यपगतमखिल व्याप्तमावेदयन्ते नानात्वस्थौल्यकार्ष्यादितु गुणजवपुस् सङ्गतोऽध्यासितं ते वह्ने दारुप्रभेदेष्विव महदनुतादीप्ति तथा शान्ततादि शुद्धाः निष्कामधर्मैः प्रवर गुरु गिरा तत् स्वरूपं परं ते शुद्धं देह इंद्रिय आदि व्यपगतम् अखिल व्याप्तम् आवेदयन्ते नानात्व स्थौल्य कार्ष्य आदि तु गुणज वपुः संगतः अध्यासितं ते वह्नेः दारु प्रभेदेषु इव महत् अनुता दीप्ति तथा शान्तता आदि நிஷ்காமதர்மைஹி பலனில் பற்றின்று தன் கடமைகளை ஆற்றுவதால் சுத்தாக மன தூய்மை அடைந்தோர் பிரவர குருகிரா சிறந்த குருவின் உபதேசத்தின் மூலம் பரம் யாவற்றினும் மேலானதும் சுத்தம் தூயதும் தேக இந்திரிய ஆதி உடல் புலன்கள் ஆகியவற்றிலிருந்து வியபகதம் வேறுபட்டு நிற்பதும் அகில வியாப்தம் எங்கும் பரவி நிறைந்திருப்பதும் தே உனது தத்து ஸ்வரூபம் அந்த திருவடியை ஆவேதயந்தே அறிகின்றனர். நானாத்வ பலவாக தோற்றுதல், ஸ்தௌல்ய பருமனாயிருக்கும் தன்மை, கார்ஷ்ய மெலிந்த தன்மை, ஆதித்து முதலானவையோயெனில் தாரு பிரபேதேஷு பல்வேறு மரக்கட்டைகளில் வன்ஹேகே நெருப்பிற்கு மகத்து மிக பெரிதாயிருத்தல், அணுதா மிகச் சிறிதாய் காணுதல், தீப்ததா ஒளிவிட்டெரிதல், சாந்ததா எரியாது அடங்கியிருத்தல் ஆதீவ முதலியன இருப்பதாக தோற்றுவது போல குணஜ வப்புகு முக்குணங்களினின்றும் தோன்றிய உடலின் சங்கதக தொடர்பினால் தே அத்தியாசிதம் உன் மீது ஏற்றி கூறப்படுபவையே. நிஷ்காம கர்மானுஷ்டானங்களால் பரிசுத்தமான மனம் படைத்தவர்கள் சிறந்த குருவின் உபதேசத்தால் அந்த உத்தமமான உம்முடைய நிர்குண ஸ்வரூபத்தை அறிகின்றனர். அது தேகம் இந்திரியங்கள் முதலியவற்றிலும் வேறானது, எங்கும் நிறைந்தது. சகுணஸ்வரூபமோ எனின் சங்கத்தால் உம்மிடம் கற்பனை செய்யப்பட்டதேயாகும். பலவாகவும் பருத்தும் இளைத்தும் அக்னியானது அத்துடன் சேர்ந்த விறகுக்கட்டையின் வேற்றுமைகளால் பெரிதாகவும் சிறிதாகவும் ஜுவலிப்பதாகவும் ஜுவாலை இல்லாததாகவும் காண்பது போல்